பந்துவராளி ராகம் இயக்குனர் பாலா அவர்களுக்கு ரொம்ப பிடித்த ராகமா அப்படின்னு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது, யுவன் சங்கர் ராஜா அவர்கள் நந்தா படத்துக்கு இசையமைக்கும் போது, ராஜா சார் வாய்ஸ்ல ஒரு அம்மா சென்டிமெண்ட் பாட்டு போட்டிருப்பாரு. அம்மா என்றாலே அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாடல் பந்துவராளி ராகத்துல தான் அமைஞ்சிருக்கு. அதே படத்துல ஓர் ஆயிரம் யானை அப்படிங்கிற அந்த பாடல் வந்து ஒரு டிங் டக் 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 அப்படின்னு ஒரு எனர்ஜியா அந்த ஒரு ஃபீல்ல இருக்கும். ஆனா இந்த பாடலும் பந்துவராளி ராகத்திலே அமைஞ்சிருக்கு. ஒரே படத்துல 2 பாடல்கள் ஒரே ராகத்துல அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும்போது, இது பார்த்தீங்கன்னா வேற படங்கள்லயும் இந்த மாரி அமைக்கப்பட்டிருக்குன்னும்போது, இந்த மாரி ஒரு ஏதோ ஒரு கனெக்ட் இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடித்த ராகம். இதில பண்ணுங்க அப்படின்னு பாலா சார் கேட்டு வாங்குறாரா அப்படின்னு தெரியல. அவரு ரொம்ப ரசிக்கிறாரா அந்த ராகத்தையும் தெரியல. இதில இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பாலா சார் அவர்களுடைய பரதேசி படத்தில ஜி.வி. பிரகாஷ் குமார் அவர்கள் அமைத்த இன்னொரு சாங் தான் யாத்தே காலக்கூத்தே தானே அப்படின்னு பந்துவராளி ராகத்துல ஒரு பாடல் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பாடலும் வந்து பார்த்தீங்கன்னா, இதே ராகத்துல அமைக்கப்பட்டிருக்குன்னா, ஐ திங்க் தி டைரக்டர் லைக்ஸ் தி ராகா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. பந்துவராளியில இன்னும் வெரைட்டி ஆஃப் கம்போசிஷன்ஸ் பை வெரைட்டி ஆஃப் மியூசிஷியன்ஸ்.